இந்த சாமி கொடுத்த பாசைக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என்ன சாட்சினா விவேர் அடிக்க சொன்னேன். போன வருஷம் 2025 நவம்பர் மாதம் தலையில் அடிபட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அது கத்தோட கிருபையால் பெரிய ஆபத்தாக இருந்து ரொம்ப சிறிய காயமாகப்பட்டு அதுலேருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தேன். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி சைட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்புற நேரம், எல்லாம் டூல்ஸ் எல்லாம் ஏற கட்டிட்டாங்க. சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை வேலை முடிய போகுது, காவேரி ஹாஸ்பிட்டல் ஜாப் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வேலையை முடிய போகுது, இன்னும் ஒரு 20 நிமிஷம் வேலை செஞ்சால் வேலை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எங்கள் சாரை வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டாரு. நான் இல்லையா முடிச்சுட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு நான் பெட்டியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். என் கூட என்ன வேலை செஞ்சால் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் மிஷின் வேலை செஞ்சுருந்தேன்னா கையில் இருந்து மிஸ் ஆகி வயிற்றில் பட்டுருச்சு. வயிற்றில் பட்டு டீப்பாக போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 செகண்டில் நடந்த இன்சிடென்ட் தான். போய் இறங்கிடுச்சு, மிஷின் பட்டு ஓடுது, என் கையில் நிற்கிது மிஷின். ரத்தம் பாட்டுன்னு போயிட்டே இருக்கு. எனக்குள்ள பயம் வரல. அப்போ ஒரு நிமிஷம் அந்தவரை என்ன இது, எனக்கு எப்படியாச்சும் தைரியம் கொடுங்க, எனக்கு மிஷின் நான் பிடிக்கணும், இல்லைனா என் உயிர் போயிடும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாருமே இல்லை, அந்த மிஷினை பிடிச்சி இழுத்து ஆஃப் பண்ணுறதுக்கு கூப்பிட்றேன், வாங்க அண்ணான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். யாருமே வரல. ஆனால் எனக்குள்ள நான் தைரியம் வர வச்சுட்டு மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்துன்னு ரத்தம் பாட்டு போயிட்டு இருக்கு. டைட்டாக பிடிச்சிட்டேன். பிளட்டு நிறைய லாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. வந்தால் எல்லாம் என் மூஞ்சி தான் பார்க்குறாங்க தவிர்த்து என்ன யாரும் பார்க்கல, கீழே யாரும் பார்க்கல. அப்புறம் பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருந்தேன். சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு ஒரு பையன் வெளியே இருந்தான். தம்பி வாடா அப்படின்னா. நல்ல பழக்கமான பையன். என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவனுக்கு சின்ன காயம் தான் நினச்சாங்க. எனக்கு தெரியும் எனக்கு இப்போ அடி பெருசாக பட்டுச்சு. அப்புறம் என் கூட வேலை செஞ்சு நான் பின்னாடியே வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா சரி சென்ட் தாமஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சென்ட் தாமஸில் வேணாம், அங்கே போனால் பெரிய இஷ்யூ ஆகிடுவாங்க, நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கிட்டேன். பார்த்துட்டு இங்கே ஸ்டிச்சு போட்டேன். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பெரிய காயம் இது, பார்க்குறேன்னா ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கள் ஓனர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் டீமு, இங்கே பாருங்கள், அப்படி முடியல நான் பெருங்குடி அப்போலோ கூட்டு போய்ட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி அந்த நேரத்தில் வந்து அதாவது வந்து ஆண்டவர் வந்து யாருன்னா ஒருத்தர் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அதை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த நேரத்தில் அந்த டாக்டர் மூலியமாக வந்து நான் பண்ணுறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே ஃபஸ்ட்டே நடந்துகிட்டே இருக்குது. ஃபோட்டோ எடுத்து பெரிய டாக்டர் அனுப்பிச்சு இது பண்ணலாமா இங்கே அப்படின்னு கேட்டாங்க. பண்ணலாம், தைரியமாக பண்ணுனாங்க. பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் ஸ்டிச் எல்லாம் போட்டு நல்லபடியாக இருந்து வீட்டுக்கு வந்தேன். முக்கியமாக என்னென்னா சபை, அதாவது வந்து சபை ஐக்கியம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். அது எனக்கு நல்ல ஒரு சபையாரை கொடுத்தார், நல்ல ஒரு போதவரை கொடுத்தார். ஐயா நன்றி ஐயா, நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லையா, உங்களுக்கு போடாமல் கூட நன்றி ஐயா. நல்ல ஒரு தாயை கொடுத்தாரு, மனைவியை கொடுத்தாரு, நல்ல சபையார் கொடுத்தாரு, முற்றிலும் நல்ல உறுப்பினர் கொடுத்தாரு. ரொம்ப பிரயாசப்பட்டாங்க எனக்காக. எங்கெங்கோ தான் வந்தாங்க. உண்மையாக நான்லாம் ஒன்றே இல்லைங்க, நான் மண்ணுங்க, நான் மண்ணாக போக வேண்டியவன். எங்கள் அம்மா தான் இந்த வாசலில் உட்காந்து ப்ரேயர் பண்ணி அழுதாங்க. என்னப்பா என் பசங்களோட வாழ்க்கை எப்படியே இருக்குது, எப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாக நான் மறுபடியும் தேங்க் பண்ணுறேன் பாஸ்டர். அவரெல்லாம் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. நல்ல மனைவியை கொடுத்து நல்ல சபையார் கொடுத்தாரு. ஒருத்தரும் ப்ரேயர் பண்ணாங்க. பாப்பா பிரசாதராயா அங்கேயே இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி என்னப்பா அவரோட ஹெல்த்தை பற்றி பேசலை, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, நல்லா சேஃப்டியாக ஒர்க் பண்ணி நல்லா தானே ஒர்க் பண்ணுவேன், என்ன ஆச்சு. ஆனால் நல்ல ஒரு சபையை கொடுத்தாரு. எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு எப்படியும் இந்த காயம் ஆடுறதுக்கு குறைஞ்சது 45 days ஆகும் அப்படின்னாங்க. தினைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன். என் ஒய்ஃப் என்ன சொல்ல, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யார் குறிச்சும் பயப்படாத, நீ உன் ப்ரேயர் நீ பண்ணு, பைபிள் படி. ஆனால் நான் பைபிள் படிக்கலை, போய் சொல்லக்கூடாது, ப்ரேயர் பண்ணுவேன். அதான் எப்போ பண்ணுவேன்னா படுக்கிறப்ப மட்டும் பண்ணுவேன். ஆனால் எனக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. அந்த 45 நாள் ஆகிற காயம் ஆறிடுச்சு. ஸ்டிச்சு பிரிச்சுட்டாங்க. வலி மட்டும் கொஞ்சம் பெயினாக இருக்குது. ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல சபையை கொடுத்தாங்க, நல்ல உறவினர் கொடுத்தாங்க. எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க.
ரொம்ப நன்றி. இந்த நேரத்துக்கு பாசையாக்கு நன்றியா.